நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், இடத்துல வருவேன். உங்களுக்கு அதை தெரியும். உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்பும். நான் உங்களை திக்கற்றவுடன் நான் உங்க இடத்துல வருவேன். அப்படின்னா ரெண்டாவது வருகையா? ரெண்டாவது வருகையா? நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புறேன். நான் உங்களை அனாதைகளாய் விட நான் உங்க இடத்துல வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசி சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போறேன், வேறொரு தேற்றவாளனை அனுப்புறேன், நான் உங்களை விட மாட்டேன், அனாதையா உங்க இடத்துல வருவேன். அடுத்த வசனம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். எல்லாரும் கொஞ்ச காலம், ரொம்ப கொஞ்ச காலம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் போன பிறகு 10 நாள், கொஞ்ச நாள் தான் உலகம் என்னை பார்க்காது, ஆனா நீங்களோ என்ன பார்ப்பீங்க. கொஞ்ச காலம் இந்த உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏன்னா நான் அப்ப என்னுடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கை ஒரே வாழ்க்கை ஆயிடுச்சு. நான் நடக்கும் போது நீ நடப்ப, நான் வாழும் போது நீ பிழைத்திருக்கும் போது நீங்க பிழைத்திருப்பீங்க, நான் அழுகும் போது நீங்க அழுவீங்க. நான் உன்னை விட்டு போறதில்ல, நான் உனக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்பிட்டேன். அந்த தேற்றவாளனோடு கூட நானும் திரும்ப வருவேன். நான் ஆவியானவரை அனுப்பி நான் பரலோகத்தில் இருக்கிறது இல்ல, நான் முழு உலகத்தை நிரப்ப முடியும். அப்ப அவர் வரும் பொழுது நானும் அவரோடு கூட வருவேன். நான் என் பிதாவிலும் அந்த நாளிலே, பெந்தைக்கோஸ்து நாளுக்கு அப்புறம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது எனக்கு தெரியும், இயேசு வந்து பிதாவில் இருக்கிறாரு, பிதா இயேசுவில் இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்ப புரிஞ்சா? இனிமேல் 3 அல்ல, இப்பொழுது 4. பரிசுத்த ஆவியான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அவங்க இல்லாம டிராவல் பண்ண முடியாது. பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவின் போகும் பொழுது நானும் போவேன். நான் தனியா போனா கூட இந்த 3 பேரும் அவங்க என்ன விட மாட்டாங்க. உங்களுக்கு சந்தோஷமா? இதுதான் ஜபம் இயேசு செஞ்சார். யோவான் 17:23 வாங்க. பதினேழு 23, அது வந்து 22 தமிழ்ல வந்து 21 22 பார்க்கலாம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இப்போ இயேசுடைய ஆசை என்னன்னு பாருங்க. அப்பா, நான் வரேன் அப்பா, நான் என் மக்களை விட்டுட்டு வர முடியாது. நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, அவங்களும் நம்மளோடு கூட இருக்கட்டும், நம்ம 3 பேரும் 4 ஆயிருவோன்றாரு. 21 வசனம், நம்ம எல்லாரும் ஒன்றாயிருவோன்றாரு. நம்ம எல்லாரும் ஒன்றாயிருவோம். உங்களுக்கு சந்தோஷமா அதை குறிச்சு? அப்ப நாளைக்கு நீங்க போகும்போது நீங்க தனியா போறீங்களா? நீங்க வரும்போது தனியா வந்தீங்களா? பிதா வந்தாரு, இயேசு வந்தாரு, ஆவியானவர் வந்தாரு. ஆனா அதை குறிச்சு நீங்க உணர்வாய் இல்லை. ஆனா இப்ப நீங்க போகும்போது நீங்க சொல்லுவீங்க, வாங்க அப்பா போலாம், வாங்க போலாம்ப்பா ஆவியானவரே, வாங்க போலாம் குமாரனேன்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்க வீட்டுக்கு போகும்போது 3 டிக்கெட் சேர்த்து வாங்குங்க, 4 சீட்டு. நீங்க சகாயத்துக்கு கேட்டு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு 4 டிக்கெட் புக் பண்ணி தருவார். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்
அவர்கள் உங்க பக்கத்துல உட்கார விரும்பல. அவங்க இன்னும் நெருக்கமா இருக்கணும் விரும்புறதுனால அவங்க பக்கத்துல உட்காரதெல்லாம் சந்தோஷப்படல. அவங்க சொல்றாங்க, நாம எல்லாரும் உள்ள வந்துடுறோம். நான் கேட்டேன், இயேசுவே ஏன் நீங்களும் பிதாவும் குமாரனும் என் கூட இருக்கக்கூடாது? ஏப்பா, நான் உன்னோட கூட இருக்கணும்னா நான் ஏன் மறிச்சேன்? நான் என் சிஷ்யரோடு கூட இருந்தேன். இப்ப நான் மேல போயிட்டே வந்து அங்கிருந்து உள்ள வரேன். எனக்கு தெரியல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது. ஏன் ஆண்டவர், என்னுடைய வாசனை எனக்கு பிடிக்குது, எனக்கு வாசனை பிடிக்குது. பிரியமானவர்களே, இது ஒரு ரகசியம். அது உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. இது ரகசியம். கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவது ரகசியம். இது ரகசியம். கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவது ரகசியம். ரகசியம் कृष्ण यीशु महिमा में रहस्य मेरे दिल में है, हमेशा से वो रहता है. रहस्य है, रहस्य है. என்னிலே வாசம் செய்யும் நாளிது, கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே. இந்த பிரசன நான் முடிக்கிறேன். யோவான் 14 வாங்க. நான் எல்லாரும் சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரியும், பேதுருக்கு தெரியல, பெந்தெகோஸ்தேக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு தெரியல, இப்பொழுது எனக்கு தெரியும். 20வது வசனம், பிதாவில் இயேசு இருக்கிறாரு, நான் இயேசுவில் இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் மண்டை குழம்பட்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து பிதாவில் இருக்கிறார், பிதா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார், நான் பிதாவில் இருக்கிறேன். இல்லை 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 இல்லை, நான் இயேசுவில் இருக்கிறேன், இயேசு பிதாவில் இருக்கிறாரு, பிதா இயேசுவுக்குள்ள இருக்கிறாரு. எது உண்மை? நான் இயேசுக்குள்ள இருக்கிறது உண்மையா, பிதாவுக்குள்ள இருக்கிறது உண்மையா? நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறார். அப்ப நான் எங்க இருக்கிறேன்? பிதாவுக்குள்ள இருக்கிறேன். பிதா இயேசுக்குள்ள இருக்கிறாரு, நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். பிதா எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறாரு. பிதா எனக்குள்ளே, இயேசு எனக்குள்ளே, ஆவியானவர் எனக்குள்ளே. வா, That's why Father Bergman sang, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. எல்லாரும் கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா. जानी है एक बड़ा बात, पाया है एक बड़ा दिन. எல்லாரும் சொல்லுங்க, जानी है
एक बड़ी बात पाया है, एक बड़ा धन जानी है। एक बड़ी बात पाया है, एक बड़ा धन जानी है, एक बड़ी बात पाया है। एक बड़ा धन यीशु ही रक्षक है, यीशु ही राजा है। यीशु ही रक्षक है, यीशु ही राजा। Do you know? உங்களுக்கு தெரியுமா? One merchant ஒரு was seeking வியாபாரி gold. ஒரு முத்தை தேடி போனான். முத்து, அது விலையேற பெற்ற முத்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அவன் அந்த ஒரு முத்தை கண்டுபிடிச்ச உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். ஏன்னா அவன் தேடுனா ரொம்ப விலையேற பெற்ற முத்து. அதை அவன் கண்டுபிடிச்சான். சந்தோஷத்துல குதிச்சான். அவன் போனான், எல்லாத்தையும் வித்துட்டான். வீடை வித்துட்டான், காரை வித்துட்டான், எல்லாம் வித்துட்டு அந்த ஒரு விலையேற பெற்ற முத்தை வாங்கிட்டு வந்தான். ஒரு நாள் ஆண்டவர் என்னை பார்த்தார். ஆமென். உங்களை பத்தி எனக்கு தெரியலங்க, என்னை பத்தி எனக்கு தெரியும். அவர் என்ன பார்த்தார்? வா, முத்துப்பா, ஓ விலையேற பெற்ற முத்து. அவர் பரலோகத்தை விட்டாரு, பிதாவை விட்டாரு, எல்லாத்தையும் விட்டாரு. அவர் என்னை வந்து விலைக்கு வாங்கினார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா, இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா. हमारा हाथर जानी है, एक बड़ी बात पाया है, एक बड़ा धन जानी है। एक बड़ी बात पाया है, एक बड़ा धन यीशु ही रक्षक है, यीशु ही राजा है। यीशु ही रक्षक है, यीशु ही राजा है। सर्वशक्तिमान मेरा प्रभु, अपना प्रभु, स्मृति जय महान जीवन मेरा। सर्वशक्तिमान स्वामी मेरा, मृत्युंजय महान दुल्हा मेरा। आहा हा आश्चर्य है, ओ हो सच ही तो है। आहा हा ये आश्चर्य है, ओ हो ये सच ही तो है। सर्वशक्तिमान अपना मेरा, मृत्युंजय महान जीवन मेरा। सर्वशक्तिमान स्वामी मेरा, मृत्युंजय महान जीवन मेरा। आहा हा ये आश्चर्य है, ओ हो ये सच ही तो है। आहा हा ये आश्चर्य है, ओ हो ये सच ही तो है। ला 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 ला. இயேசு வந்ததும் அப்பா வந்தா, அப்பா வந்ததும் ஆவியும் வந்தா, ஆவி வந்ததும் இயேசுவும் வந்தா, இயேசு வந்ததும் பிதா அப்பாவும் வந்தா. ஆஹா அப்பா மகன் இயேசு, ஓ
பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவால உள்ள வர முடியல. ஏன்னா மாம்சத்துல அவரால் வர முடியாது. மாம்சம் ஆயத்தமா இல்லை. ஆனா ஆவியானவர் வந்தார், நிரப்புனாரு. ஆனா அந்த ஞானஸ்தானம் அளவுக்கு அல்ல. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமான்னு தெரியல. பழைய ஏற்பாட்டு காலத்துல நாம ஏன் இன்னொரு 10 நாள் வந்து நீட்டக்கூடாது? நீங்க எப்ப பொய் சொல்ல நிறுத்துவீங்கன்ட்டு உடனே எல்லாரும் உட்காருங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, இத உங்க வாழ்க்கையின் மீத நாட்கள்ல இந்த சத்தியத்தை ஆழமா போய் வேதத்துல ஆராய்ந்து பார்ப்பீங்களா? நீங்க செய்வீங்களா? நீங்க எதெல்லாம் கற்றுக்கொண்டீங்களோ அதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு எல்லா விசுவாசிக்கும் இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்ற வெளிப்பாடு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கிறிஸ்துவாய் மாறிவிடுவீர்கள். ஆமா, நீங்க பிதாவாயிருவீங்க. யோவானுக்கு வாங்க பார்க்கலாம். யோவான் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க. இப்போ அந்த அறிவு, அந்த அனுபவம் எனக்கு தேவை. அது என்னுடைய பிதா எனக்குள்ள இருக்கிறார், நான் பிதாவில் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. இதை நீங்க விசேஷத்து விதமா நீங்க தியானம் பண்ணி வச்சுப்பீங்களா? இந்த போதனைகளை வந்து நீங்க விசேஷம் பண்ணும்போது அந்த வெளிப்பாடுகளை அனுப்புங்க. அடுத்த எஸ்டிசி நீங்க தான் மெயின் ப்ரீச்சர். நான் உங்களுக்கு கீழே பிரசங்கம் பண்ணுவேன். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். எல்லாரும் பக்கமா சொல்லுங்க. எல்லாம் அன்புதான்ப்பா. அப்பா என்ன நேசிக்கிறாரு, நான் அவரை நேசிக்கிறேன். அவர் அப்பாவை நேசிக்கிறாரு. அதேதான் மாதிரிதான் அவரை நேசிக்கிறாரு. நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறதுனால அவர் சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். நான் எப்போதுமே அன்பு கீழ்ப்படிவேன். நான் வந்து அன்பு சிருஷ்டி. என்னுடைய அப்பாவும் அன்பு சிருஷ்டி. அவர் இயேசுவ அன்பு சிருஷ்டி. ஆவியானவரும் அன்பு சிருஷ்டி. எல்லாம் லவ்ப்பா. இதனாலதான் பிசாசு உங்களுக்கு பொய்யான அன்பை காட்டியிருக்கிறான். நீங்க மட்டும் உண்மையான அன்பை புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க பொய்யான அன்பை பார்த்து பை பை. வாலிப பிள்ளைகளே, ஒரு நாளும் யாராவது வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா, உன்னை லவ் பண்றேன்னா அடிச்சிருங்க, டப்புன்னு ஒரு அடியை விடுங்க. நான் வந்து ஐ லவ் யூ ஓங்கி ஒரு அற பலார் பலார். உண்மையாவே நேசிக்கிறியான்லாம் கேட்காதீங்க. எல்லாரும் சொல்லுங்க. பிதா வந்து குமாரன் நேசிக்கிறார், குமாரன் வந்து பிதாவை நேசிக்கிறார். நான் இயேசுவை நேசிக்கிறேன். பிதா வந்து இயேசுவை நேசிக்கிறது போல நேசிக்கிறார். பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் நானும் நாங்கள் லவ்ல இருக்கிறோம். ஆமென். இவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. முழு வேதமும் வந்து முழு இதயத்தோடு கூட, முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு சக்தியோடு கூட என்னை நேசி. அவ்வளவுதான். அடுத்த இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, என்னை ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன், சொல்லுங்க, அன்பு கீழ்ப்படியும். உங்களுக்கு புரியுதா? ஏன் மனைவியை நேசிக்கிறேன், அவங்கள காயப்படுத்தணும்னு நினைப்பேனா? நீங்க வந்து நேசி உங்க மனைவியை நீ காயப்படுத்தாத, தேவையில்லை. அன்பு கீழ்ப்படுதலை உருவாக்குகிறது. என்னுடைய பிதாவும் அவரிடத்தில் அன்பாயிருப்பார். நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனை என்னுடைய வீடாய் வந்து அவரோடு கூட வாசம் பண்ணுவோம்.
இயேசுவும் பிதாவும் ஆவியானவரும் எல்லா மூன்று பேரும் வந்து என்னுடைய வீட்டில் அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்கிட்ட தங்குறதில்ல. அப்போ வந்தீங்களா, வாங்கப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, 2-3 நாள் அப்பா, எப்பப்பா போறீங்கப்பா, டிக்கெட்டை புக் பண்ணட்டுமாப்பான்னு கேட்குற நிலைமையில இருக்குது. இப்பெல்லாம் அப்பாங்களும் இல்லை, எப்பா நானும் என்னுடைய பிதாவும் குமாரனும் ஆவியானவர் வந்து டேரா போட்டுருவோம், நாங்கள் வந்து உன்னோடு கூட செட்டில் ஆயிடுவோம், நீ சாகிற வரைக்கும் நாங்கள் அங்கே இருப்போம், நீ சாகும்போது நான் உங்களை தூக்கிட்டு போயிடுவோம். ஆமென். நாம எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஏமா ஆண்டவர்னாலுன்றீங்க, அவர் அவ்வளோ அன்பான தேவன் அவர். சிஸ்டர் அன்பானவங்க சிஸ்டர். சரி, 22 அவர் என்ன சொல்றாரு, 22 முடிவில் 21 முடிவில் என்னிடத்தில் என் பிதாவும் அன்பாயிருப்பார், நானும் அவனை அன்பாயிருந்து நான் அவனை நேசிக்கிறதுனால அவனுக்கு என்னை கிருபைய வல்லமைய என்னுடைய முழு நிறைவையும் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே முத்த கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், நீங்க என் வாழ்க்கையில வந்துட்டீங்க. எனக்குள்ள மறைஞ்சிருக்க இல்ல, ஆனா என் மூலமாய் காட்ட. பிதாவே, நீங்க இயேசுவோடு கூட வந்துட்டீங்க. நீங்க எனக்குள்ள மறைஞ்சிருக்க இல்ல, எனக்குள்ள இருந்து உங்க வல்லமையை வெளிப்படுத்த. எல்லாரும் பக்கமா சொல்லுங்க, ஹலோ. உனக்கு தெரியுமா பிதா எனக்குள்ள இருக்கிறாரு? தெரியுமா இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு? ஏன் தெரியுமா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு? உள்ள மறைஞ்சிருக்க இல்ல, உன்னை ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல, ஆனா வல்லமையை காட்ட. முழு உலகத்துக்கும் தன்னுடைய சுபாவத்தை காட்ட, முழு உலகத்துக்கும் தன்னுடைய அற்புதங்களை காட்ட, முழு உலகத்திற்கும். ஓ ராசே கபாரா ஹத்திரபா. இதுதான் ஆவியின் வரம். ரொம்ப எளிமை. ஆவியின் வரங்கள்னா என்ன? அவர் ஞானம் உள்ளவரா? பிதா ஞானம் உள்ளவரா? ஞானம் உள்ளவரா இல்லையா? அவருக்கு ஞானம் இருக்குதா? அவருக்கு அறிவு இருக்குதா? அவருக்கு பகுத்தறிவு இருக்குதா? அவர் காட்டும் போது தேவனுடைய ஞானம் வெளிப்படும். அதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனம். அதனாலதான் நான் சொன்னேன், தயவு செய்து அதுன்னு பிரசங்கப்படாதீங்க, அவர்னு பிரசங்கம் பண்ணுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்ப பிதாவே நீங்க என்கிட்ட வந்தீங்க, இயேசுவே நீங்க என்னை வீடா மாத்திட்டீங்க. பிதாவே எவ்வளோ பெரிய பாக்கியம், என்னுடைய சரீரம் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பெரிய பரிசுத்தாவியானவரே, நீங்க எனக்குள்ள வாழ்றீங்க. என்னுடைய வீடு உங்களுடைய வீடு, உங்களுடைய வீடு அது என்னுடைய வீடு, என்னுடைய மனது என்னுடைய மூளை அது உங்களுடைய வீடு. நீங்க வீட்டில் இருக்க மாதிரி இருங்க. என்னுடைய கரம் உங்களுடைய கரம், என்னுடைய சரீரம் உங்களுடைய சரீரம். நன்றி பரிசுத்தாவியானவரே. இப்ப தேவனுடைய கோல் அது நீதியமான ஆக்குறது மட்டும் இல்ல, ஆனா உள்ளே வாசமாயிருப்பது. ஆண்டவருடைய எல்லை அது உங்களை பரிசுத்தமாக்குறது இல்ல, உங்களுக்குள்ள தன்னை வாசஸ்தலமாய் மாற்றுவது. அவர் ஏன் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறாரு? ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் 30ஆம் வசனம் தமிழ்ல, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே என்னை முன்குறிச்சிட்டாரு. அடுத்த வசனம், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார்.
also called. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நீங்க என்ன முன் குறிச்சிருக்கிறீங்க. நான் பிறப்பதற்கு முன்பாக நீங்க என்ன அறிந்திருக்கிறீங்க. நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன அழைச்சது மட்டும் இல்ல, நீங்க என்ன நீதிமான்களா ஆக்கி இருக்கிறீங்க. நீங்க என்ன நீதிமான் ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் கடந்த காலமா இல்ல நிகழ்காலமா? உங்களை அழைச்சாரு. அவர் ஏற்கனவே உங்களை அழைச்சாரா, இனிமேல் கூப்பிடுவாரா? உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு. உங்களை நீதிமான் ஆக்குவாரா இனிமேல், இல்ல ஏற்கனவே நீதிமான் ஆக்கிட்டாரா? உங்களை ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரா, இல்ல இப்ப செய்வாரா? சரி, அவர் உங்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். அவர் உங்களை மகிமைப்படுத்திட்டாரா, இல்ல இனிமேல் தான் மகிமைப்படுத்துவாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் மகிமைப்படுத்தப்பட்டவன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி பிரியமானவர்களே. தேவனுடைய சபை இதை கேட்கணும். அத நான் உபாச கூட்டத்தில் நான் சொல்ல வேண்டியது இருக்குது, வேற நேரம் கிடைக்கல. உங்களுடைய சரீரம் ஏற்கனவே மகிமை அடைஞ்சிருச்சு. பரிசுத்தவான் வரும் பொழுது அவருடைய மகிமை உங்களை நிரப்புது. ஒரு தேவதூதன் மெய்ப்பன பார்க்க போச்சு. எங்க இருக்குது? 2ஆம் அதிகாரம், லூக்கா 2. Shepherds living out in the field. 8:2 பாருங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்கள் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஒரு தேவதூதன், நினைச்சு பாருங்க, ஒரு தேவதூதன் அவர்கள் முன்பாக நின்றான். அந்த இருண்ட அந்த வனாந்திரத்துல மகிமை, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. நீங்க சொல்லுங்க, தேவதூதன் வரும்போது ஏன் வெளிச்சம் வருது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தேவதூதனுக்குள்ள ஆவியானவர் தேவதூதனுக்குள்ள இருக்கிறானா? சொல்லுங்க. பிதா தேவதூதனுக்குள்ள இருக்கிறாங்களா? அவர்கள் பிதாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க, இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறாங்க. அதனால மகிமை பிரதிபலிக்குது. இப்போ நீங்க அவருக்கு முன்பாக நிற்கல, நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாய் மாறிவிட்டீர்கள். அப்ப எந்த அளவுக்கு மகிமையை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க? ஓ ராசே கலபரபா சந்தரபரபரபரபா ஓ ரக்கசபலபரபா. எவ்வளோ மகிமையை நீங்க சுமந்து கொண்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்க ஆவிக்குரிய கண்கள் திறந்துச்சுன்னா, ஒவ்வொரு முறையும் ஒரு விசுவாசி நடக்கும் பொழுது பிரகாசிகம், எல்லா பக்கம் வெளிச்ச பிரகாசிக்குது. சத்தமா சொல்லுங்க. தேவதூதர்கள் தேவனுக்கு முன்பாக நின்றதுனால அவங்க நிறைய மகிமையை சுமந்து கொண்டிருந்தாங்க. அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது. எனக்கு அது எனக்கு முன்பாக மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி மட்டும் இல்ல, எனக்குள்ளேயே வாழுகிறார். எனக்கு மகா பெரிய மகிமை இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? பிதா உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அப்ப மகிமை உள்ள வந்துச்சா, இல்ல மகிமையை விட்டுட்டு வந்துட்டாரா? நான் சொல்றேன் பிரியமானவர்களே, எப்படி உங்களுக்கு முடிக்குதுன்னு இந்த வெளிப்பாடை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாலே எல்லா இருளும் அந்த வீட்டை விட்டு ஓடிதான் ஆகணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம், உன் கால் எங்கெல்லாம் வைக்கிறியோ அது உன்னுடையதாய் மாறும். ஆமென். ஒரு வாலிப வயதுல, 20 வயதுல எந்த வீட்டுக்கு நான் போனாலும் எல்லாரும் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன சுமந்து கொண்டிருக்கிறீங்கன்னு. நீங்க தேவனை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறீங்க.
ஓ பிதாவுடைய மகிமை, குமாரனுடைய மகிமை, ஆவியாருடைய மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. You remember, believe that? நீங்க நம்புறீங்களா? Turn with me to Matthew மத்தேயுக்கு வாங்க. 4:13 and 15. 4:13 4:13 to 4:13 15. And leaving Nazareth, he came and dwelt in Capernaum. He left Nazareth. அவர் நசரேத்தை விட்டு அவர் கப்பர்நவுமுக்கு வந்தார். The regions of Zebulun and Naphtali. It's a Zebulun Naphtali living. செபுலோன் நப்தலி. It was spoken by Isaiah the prophet, saying, 4:14 இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. great light. Everybody say, எல்லாரும் சொல்லுங்க. in his body இயேசு தன்னுடைய சரீரத்துல to the region of Zebulun. அவர் செபுலோனுக்கு போனார். When he went there, And he went there. அவர் அங்கே போனார். people மக்கள், who sat இருளிலே இருக்கும் மக்கள், in darkness அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சின்ன வெளிச்சமா பெரிய வெளிச்சமா? பெரிய வெளிச்சமா சின்ன வெளிச்சமா? இப்போ இயேசு கப்பர்நகும்ல இல்ல, ஜெபுலோன்ல இல்ல, நப்தலி இல்ல. அவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஆமென் வெளிச்சத்தை காண்பார்கள். பெரிய வெளிச்சம். ராஷே டாலா பாரஹாசி காத்தாலா சொல்லுங்க. எனக்கு கிறிஸ்துவினுடைய மகிமை இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ளே, அவர் மகிமையின் நம்பிக்கை. நான் எங்கெல்லாம் போறேனோ மக்கள் மகா பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். நீங்க சொல்லலாம், எப்படி அண்ணான்? ஒருவேளை இயற்கையா அவங்க பார்க்க மாட்டாங்களா இருக்கும், ஆனா அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய பிரசன்னத்தினுடைய தாக்கம். ஒரு தேவ ஊழியக்காரன் சொன்னதை அப்படி கேட்டேன். தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வரும் பொழுது உடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்க அப்படியே வெளிச்சம் பளபள மின்றதை நீங்க பார்ப்பீங்களாம். அதுக்கப்புறம் ஒரு தேவ ஊழியக்காரன் நடக்கும்போது அங்கே ஒரு சுகந்த வாசனை வருதான். ஒரு அற்புதமான வாசனை. உங்க பக்கத்துல மோந்து பாருங்க. நீங்க நம்பினால் நம்புறீங்களோ பிரியமானவர்களே, நீங்க பரிசுத்த ஆவியானுடைய சுகந்த வாசனை வீச செய்றீங்க. அப்ப உங்களுக்குள்ள தேவன்னா அது சும்மா இல்ல, அது ஏதோ ஒண்ணு செய்யுது. ஆமென். ஆனா பிசாசு உங்களை அதை தெரிஞ்சுக்க விடாம பண்ணுவான். பிசாசு சொல்லுவான், நீ நாடுற, நீ சொல்ல நான் குளிக்கலப்பா, சரீரம் தான் நாறுது, ஆனா உள்ள பிரகாசிக்குது, உள்ள வாசனையா இருக்குது. இந்த மக்கள் சரீரத்துக்கு வாசனை போட்டுட்டு வராங்க, உள்ள நாறுது. நாம வெளியே நாடுறோம், ஆனா எனக்கு வேணாம்ப்பா, ஆனா உள்ள அங்கே ஒரு சுகந்த வாசனை இருக்குது. ஆரம்ப நாட்கள்ல நான் பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா நீங்க பிரசங்கம் பண்ணும்போது திடீர்னு அப்படியே ஒரு லில்லி புஷ்பம் மாதிரி, அப்படியே ரோஜா பூ மாதிரி ஒரு நல்ல சுகந்த வாசனை வந்துச்சுன்னு சொன்னாங்க, சென்ட்டு மாதிரி. அது உங்களை குறிச்சு அப்படிதான். நீங்க இந்த உணர்வோடு கூட நீங்க நடந்தீங்கன்னா, நீங்க மக்கள், இருளில் இருக்கிற மக்கள் திடீர்னு கண்கள் திறக்கப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. மாரா சிங்காலா ராக்காம். அதனாலதான் நீங்க போய் வீட்டுல போய் நின்றுட்டு வந்துடணும், இன்னொரு வீட்டுக்கு போய் நின்றுட்டு வந்துடணும். எத்தனை பேர் நம்புறீங்க நமக்கு ஆமே நம்மளை சுற்றிலும் தேவ மகிமை இருக்கிறதுன்னு? ரெண்டு கொரிந்தியர் 2:14. Now thanks be to God, who always leads us in triumph in Christ, and through us, and say everything. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால எப்போதும் வெற்றிதான். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தோல்வியே கிடையாது. நீங்க இதுவரைக்கும் ஒருத்தர் உள்ள இருக்கிறான்ற உணர்வோட வாழ்றீங்களோ,
அதனாலதான் பிசாசு வந்து இந்த வெளிப்பாடு உங்கள்கிட்ட திருட பார்ப்பான். And through us, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவன். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனாலே, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனாலே என் மூலமாக அவர் சுகந்த வாசனையை வீச செய்கிறார். fragrance of Christ. நீ வாசனை வீசுறியா? ஆண்டவர் எனக்கு நாளைக்கு தொடர்ந்து நான் பேசுறேன். எவ்வளோ அதிகமா உங்களுடைய சரீரம் ஆவியானவர் கீழே வருதோ அந்த அளவுக்கு உள்ள இருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்க வீட்டுல பிரகாசிக்கும், உங்க சூழ்நிலையில பிரகாசிக்கும். உங்க மனைவி இருள் இருக்க முடியாது. உங்க கணவர் வந்து இது மாதிரி ரொம்ப நாள் இருக்க முடியாது. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வெளிச்சத்தை விட்டு கொடு, அது பிரகாசிக்க விட்டு கொடு. நீ பிரகாசின்னு சொல்லல, உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க விட்டு கொடுங்க. அடுத்த வசனம், ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகலுக்குள்ளேயும் நாங்கள் தேவனு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். ஆண்டவருக்கே நீங்க தான் நற்கந்தமா இருக்கிறீங்க. அதனாலதான் உங்க வாசனை ஆண்டருக்கு பிடிக்குது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணக்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். தேவனால் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ நான் ஒரு சுகந்த வாசனை கட்டவிழ்க்கிறேன். ஒரு வாசனையை நான் கட்டவிழ்க்கிறேன். அது தேவனுடைய ஜீவனை கட்டவிழ்க்கும். சத்துருக்கள் வரும் பொழுது நான் வித்தியாசமான வாசனையை கட்டவிழ்க்கிறேன். எந்த அளவுக்கு அவர்கள் என் பக்கத்துல வராங்களோ அவங்க செத்துருவாங்க. அப்பா என்ன விசுவாசிப்பா நீங்க. ரொம்ப ஆபத்தான ஆளு நீங்க. வாங்க 40 இல்ல நிறைய சொல்ல இருக்குது. என்ன பண்றது? எல்லாரும் சொல்லுங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மேகம் வந்துச்சு, மூடுச்சு, மேகம் தங்குச்சு. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் போல எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண. எல்லாரும் சொல்லுங்க. நீங்க ரொம்ப அதிகமா நிரம்பி இருக்கலாம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே 35ஆம் வசனம், ஆவியானவர் உங்களை சுற்றிலும், பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ளே. எந்த மாம்சம் மோசேவே உள்ள போக முடியல, அங்கே நிற்க முடியாது, வாழ முடியாது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க தேவனால முழுவதும் நிரம்பி இருக்கும் போது கவலை வரும்போது உள்ள இருக்கிற பிரசனம் வந்து வெளியே தள்ளி விட்டுரும். பயம் வரும்போது உள்ள இருக்கிற பிரசனம் வெளியே உதச்சி தள்ளிடும். அந்த துன்மார்க்க ஆசை வரும்போது உள்ள இருக்கிற பிரசனம் வந்து உதச்சி தள்ளிடும். இது ரொம்ப வல்லமையான சத்தியம். நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள வந்து நிரம்பி இருக்கிறீங்க, வெளியே மேகம், வீடு நிரம்பி இருக்குது. அப்ப பிசாசுக்கு எங்கெங்க இடம், வியாதிக்கு எங்க இடம்? ஒரு நேரம் வரும், ஆண்டோடைய மக்கள் இந்த வெளிப்பாடை வந்து புரிந்து கொள்வாங்க. வெளிப்பாடு வரும் பொழுது எந்த வியாதியும் நம்முடைய சரீரத்தை தொடவே முடியாது. எந்த இச்சையும் வர முடியாது. அதனாலதான் சொன்னேன், யாரெல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறார்களோ, 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்தவன் அவன் பாவம் செய்ய மாட்டான், அவனுடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. உள்ள வந்து வித்து இருக்குது. உங்களுக்கு வித்து மட்டும் இல்ல, முழு மகிமையும் இருக்குது. உள்ள தேவன மகிமையினால மூடி இருக்குது. அவன் பாவம் செய்ய முடியாது, ஏன்னா அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்பா, நீ தேவனால பிறந்திருக்கப்பா. தேவனுடைய வித்து உனக்குள்ள இருக்குது. தேவனுடைய மகிமை உன்னை நிரப்பி இருக்குது. தேவனுடைய மகிமை உன்னை மூடி இருக்கிறது. உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால பாவம் செய்ய முடியாது. இந்த வெளிப்பாடு வரும்போது
development. அதை அபிவிருத்தி பண்ணுங்க. இந்த வெளிப்பாடை நீங்க அபிவிருத்தி செய்வீங்களா? Whenever the cloud was taken from above the tabernacle, Taken means not permanently. நிரந்தரமா இல்ல, Open little gap. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேகம் விலகும் போது அப்பதான் அவங்க பிரயாணத்தை தொடங்குவாங்க. children of Israel இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய பிரயாணத்துல போவாங்க. ஆனா மகிமை மேகம் எடுத்துக்கொள்ளப்படாத போது அவங்க அது எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் அவங்க பிரயாணம் பண்ண மாட்டாங்க. வாசஸ்தல இருந்து Cloud of the Lord இஸ்ரவேல் every day ஒவ்வொரு நாளும் is covering me. அது என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. 38ஆம் வசனம். fire was over it by night. Fire over ராத்திரியில அக்கினி. In the sight of all the house of இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களும் அவர்கள் எல்லாரும் கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலிலே கர்த்தருடைய மேகம் அவங்க கண்களுக்கு பிரத்யட்சமாக. ஆமென். என்னுடைய குடும்பம் பார்க்கும், என்னுடைய கிராமம் பார்க்கும், என்னுடைய பட்டணம் பார்க்கும், எல்லாரும் பார்ப்பார்கள். நான் நிரம்பியிருப்பதை, நான் மூடியிருப்பதை. உராசாபாரோ காலா மாகாசா லாகா ராகா. I tell you that we are so going into that fullness. அந்த நிறைவுக்குள்ள போகும்போது நாளைக்கு இருக்கிற நேரம் இருந்தா நான் பண்றேன். How to increase எப்படி அந்த அதிகமாய் தேவனை உள்ள வைத்துக்கொள்ள நம்ம எப்படி நம்மளுடைய கொள்ளளவை அதிகரிப்பது அப்படின்றத நான் சொல்லித்தர போறேன். அதை தான் நீங்க அபிவிருத்தி பண்ணணும். ஆண்டவர் உள்ளதா இருக்கிறாரு, ஆனா எந்த அளவுக்கு நீங்க அதை விரிவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வெளிப்படுவார். it's in our hand. அது நம்ம கையில தான் இருக்குது. ஆமென். உங்களுக்கு சந்தோஷமா? Okay, சரி. you come. Christ is in you. கிறிஸ்து உங்களுக்குள்ள. கொலோசியர் 1 பேதுரு 4:14 வாங்க. if you are reproached for the நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயம் 4:14 நீ கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நிறுத்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர், மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருப்பார். தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே மகிமைப்படுகிறார். நீங்கள் நிந்திக்கப்படும் போது, நீங்க புறக்கணிக்கப்படும் போது, நீங்க உபத்திரப்படுத்தப்படும் போது, இது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு. நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன்னா மகிமையின் ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் தங்கி இருக்கிறார். சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை மூடிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசு அவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மேலே ஆவியானவர், உள்ளே கிறிஸ்து. நீங்க தான் அந்த வாசஸ்தலம், நீங்க தான் அந்த நடமாடும் வாசஸ்தலம். அந்த வசனத்துக்கு வாங்க, தியானம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அது பகலா இருக்கும் போது அது மேகமா இருக்குமா, ஏசி மாதிரி இருக்குமா. ராத்திரியா இருட்டாச்சுன்னா அது அக்கினியா மாறிடுதான். அப்படின்னா சத்துரு வரும்போது ஆவியானவருடைய மேகம் அது அக்கினியாய் மாறுகிறது. உங்களுக்கு சந்தோஷமா? இருண்ட காலத்துல அவர் அக்கினியாய் உங்க மேல இருக்கிறார். சரி, சாதாரண நேரத்துல அவர் உங்க மேல மேகமா இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷமா? ஏசாயாக்கு வாங்க 4. ஏசாயா 4. And in that day 7 women shall take hold of one man. அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, சொல்லுங்க, அந்த நாள் அது இந்த நாள் மேடம். அந்த நாளை பார்த்தார் இல்லையா ஆண்டவர்? ஐயா ஏசையா, அது இந்த நாள் தான்ப்பா, இது உங்களுடைய நாள். என்ன தெரியுமா நடக்கும்? 7 பெண்கள் வருவாங்களாம், ஒரு புருஷனை பிடிச்சுப்பாங்களாம். சொல்லுவாங்களாம், நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இதோட என்ன தெரியுமா அர்த்தம்?
இந்த மக்கள் வந்து அவமானத்துல இருக்கிறாங்க, அவங்க கல்யாணம் ஆகல, ஒரு ஆளை வந்து பிடிக்கிறாங்க. எப்பா உன் பேரை கொடுப்பா, நான் வந்து மிஸ்ஸிஸ் உன் பேர் வேணும் எனக்கு, அவ்வளோதான், நாங்கள் ஏன் சாப்பாடை சாப்பிட்டுக்கோம் அப்படின்னா. கடைசி நாட்களில் கர்த்தருடைய மகிமை வந்து சபையின் மேலே பிரகாசிக்கும் போது முழு உலகம் வரும். தயவு செய்து உன் பேரை கொடுன்னு கேட்பாங்க. நாங்கள் எங்களுடைய சாப்பாடை சாப்பிட்றோம், உங்களுடைய அழைப்பின் கீழே, உங்களுடைய மூடுதல் கீழே வர விரும்புகிறோம், உங்களுடைய சபைக்குள்ளே வரணும் விரும்புகிறோன்றாங்க. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வரணும் விரும்புகிறோம், இயேசுவின் நாமம் எங்களுக்கு வேணும்பாங்க. தயவு செய்து எங்களுக்கு விட்டு கொடுங்க. அவங்க பணம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய அறுவடை வருகிறது பிரியமானவர்களே, ஒரு பெரிய அறுவடை வருகிறது பிரியமானவர்களே. இஸ்ரவேலிலே தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். கர்த்தருடைய கிளை யாருப்பா? நானே திராட்சரசம், நீங்கள் தான் கிளைகள். கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும், மகிமையாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஏ கிளையே, நீ அழகா இருப்ப, நீ மகிமையாயிருக்கிறாய். தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு, தேவன் உன் மேல இருக்கிறார், அவர் உன்மேல் அக்கினியா இருக்கிறார், அவர் உன்மேல் மேகமாயிருக்கிறார். ஹலோ ஹலோ ஹலோ. உன் நிலைமைய பார்க்காத. இந்த நாட்கள் நீ அலங்காரமாயிருப்பாய், நீ அழகாயிருப்பாய், மகிமையாயிருப்பாய். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். வெளிப்பாடு தேவனுடைய சபையின் மேல வரும். பரிசுத்த மக்கள் எழும்புவாங்க, அழகான மக்கள் எழும்புவாங்க, மகிமை நிறைந்த மக்கள் எழும்புவாங்க. போங்க, போய் அந்த மகிமையை கொண்டு வாங்க. அப்பொழுது ஆண்டவர் பூமியின் கனி அவர்களுக்கும் சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். எல்லா ஆத்துமாக்கள். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்ட உங்களை கழுவிட்டாரா ஆண்டவர்? எல்லா சீயோனின் அழுக்க கழுவிட்டாரா? நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும். உங்க ரத்தம் இருக்கு பாருங்க, அது கூட கழுவப்பட்டுருச்சு. ஆமென். ஆவியானவர்னால. ஆவியானவர் வரும் பொழுது உங்க கண்ணு மட்டும் சுத்தம் இல்லைங்க, ரத்தமே சுத்த ரத்தம். ஆமென். அல்லேலூயா. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதிக்கப்பட்டவனும் பரிசுத்தர் என்று சொல்லப்படுவா. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளில் மேலும் பகலிலே மேகத்தின் புகையையும் இரவிலே கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் அவர் மேலே எல்லா வாசஸ்தலத்தின் மேலும். நீங்க தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறீங்க. உங்க மேல பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டும் எரியும் அக்கினியும் பிரகாசத்தையும் உண்டாக்குவார். தயவு செய்து உங்க மேல மகிமை இருக்குது, மேகம் இருக்குது, அக்கினி இருக்குது. நீங்க அக்கினினால மூடப்பட்டிருக்கிறீங்க, நீங்க மகிமையினால மூடப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஓ, உங்களை ஒரு அப்படியே புகைய போல உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். புகைய நான் இந்த இடத்தை அவங்களுடைய வாசஸ்தலத்தின் மேலையும் சபைகளின் மேலும் சொல்லுங்க, என் சபை மேல, என்னுடைய ஊழியத்தின் மேல, என்னுடைய எல்லா குடும்பத்தின் மேல அது மகிமையினாலே நிரம்பி இருக்கிறது. ரபா லபா ரபா லபா ரபா ஒரு ரபா 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 ரபா. பகலிலே வந்து புகை, ராத்திரி பிரகாசம் அக்கினி. கடைசி வசனம் வாசிங்க 3 தடவை. மகிமையான வைகளின் மேல் எல்லாம் காவல் உண்டாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. மகிமை நம்பிக்கையாக ஆவியானவர் என்னை மூடிக்கொண்டிருக்கிறார்.
நான் கட்டளையிடுகிறேன், நான் பிரகடப்படுத்துகிறேன், எல்லா மகிமையின் மேலெல்லாம் அங்கே காவல் உண்டாயிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவர்களை மூடிக்கொண்டிருக்கிறாரு. அவர் அக்கினியா இருக்கிறாரு. அவர் மேகமா இருக்கிறாரு. நீங்க எங்கெல்லாம் மகிமை இருக்குதோ அங்கே ஒரு மூடுதல் இருக்கிறது, அங்கே பாதுகாப்பு இருக்கிறது, அங்கே ஒரு கோட்டை இருக்கிறது. எழும்புங்க பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க, நம்ம அறிக்கை செய்யலாம். வாமா சொல்லுங்க. பிதா எனக்குள்ளே, கிறிஸ்து எனக்குள்ளே, ஆவியானவர் எனக்குள்ளே. அப்ப தேவ தூதர்கள் எங்க வேலை செய்யறாங்க? என்ன சுற்றிலும். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை வெளிப்பாட்டுக்காக நன்றி. பிதாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. நீங்க தான் சத்தியம் ஆண்டவரே. உங்க வார்த்தை சத்தியமாயிருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ளே, அது சத்தியம். கிறிஸ்து என்னுடைய சரீரத்தில் வாழுவது, அதுதான் சத்தியம். மகிமையின் ஆவியானவர் என் மேலே, அது சத்தியம். நான் பிதாவில் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்து பிதாவுக்குள்ள இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன், நானும், நாங்க எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். ஷபாலாபா ராபாலாபா சந்தலரபா ஓராபா பாபா 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 ரந்தலரபா ஓராசிகா பாபா பாபா. பிதாவுடைய மகிமை அது என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ளே, அவருடைய மகிமை என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மகிமையின் ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். எந்த இருளும் அது நான் பிரகாசிப்பேன். தேவதூதர்கள் போகும்போதே இவ்வளவு பிரகாசம் இருக்குமானால் எந்த அளவு நான் மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நன்றி பிதாவே. நான் எங்கெல்லாம் போறேனோ, இருளில உட்கார்ந்து இருக்கிற மக்கள் அவர்கள் மகா பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். மக்கள் வெளிச்சத்துக்குள்ள ஓடி வருவாங்க. நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன். எனக்குள்ளே கிறிஸ்து, என் மேலே ஆவியானவர், பிதாவாகிய தேவன் எனக்குள்ளே. திரளான மக்கள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள், தேசங்கள் வரும். சத்துரு வரும் பொழுது என்னை சுற்றிலும் மகிமையின் மேகம் இருக்கிறது. பாவம் வரும் பொழுது எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவர் வெளியே துரத்துவார். என்னுடைய வாழ்க்கை அது மகிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. நன்றி ஆண்டவரே.